வெக்டர் அல்ஜிப்ரால மணி கொஞ்சம் கவனி. வெக்டர் அல்ஜிப்ரால வெக்டர் இயற்கணிதம் அதில் கோப்ளானர் அப்படின்றது கோப்ளானர் ஒரே தளத்தில் அமைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கொலினியர். சரியா? இதெல்லாம் கேட்டோம்னா பாக்ஸ் ப்ராடக்ட்டு ஏபிசி அப்படின்னு கண்டுபிடிச்சி ஆன்சர் 0 வந்துச்சுன்னா கோப்ளானர்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி வால்யூம் ஆஃப் பேரலா எப்படின்னு சொல்லுவாங்க. பேரலா எப்படின்னு சொல்கிறது இணையர திண்மத்தின் கன அளவுன்னு சொல்லுவாங்க. இதே தான் ரெண்டு சைடு மாடுலஸ் போட்டுக்கிறணும், ஏபிசி. அதே தான் பாக்ஸு, ரெண்டு சைடு மாடுலஸ், மைனஸ் வந்தால் ப்ளஸ் ஆக்கிறக்காண்டி. இதை வச்சு ஒரு கணக்கு செய்யலாம், ஒரு 10 கணக்கிட்ட செய்யலாம். அப்போ நம்ம தான் யோசிக்கணும். நம்ம தான் யோசிக்கணும் என்ன செய்யலாம் எது செய்யலாம் அப்படின்ட்டு. முதல்ல பாக்ஸ் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரியணும். பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்ட்டா டிட்டர்மெண்ட் போட்டு இதில் வேல்யூ எழுதி ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஒரு ஸ்கேலார் ஆன்சர் கிடைக்கும், அவ்வளோதான். இதுதான் பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு மீனிங். சொல்கிற அர்த்தம் புரியுதா? பார்த்துக்கோ. இதுக்கு வால்யூம் ஆஃப் பேரலல் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் கண்டுபிடிச்சி பாசிட்டிவ் வந்தால் நெகட்டிவாக மாற்றிக்கிறணும், நெகட்டிவ் வந்தால் பாசிட்டிவாக மாற்றிக்கிறணும். இந்த பாக்ஸை வச்சு தான் இப்போ நீ கணக்கு செய்ய போகிற. இப்போ இதில் 3 கணக்கு முக்கியமான கணக்கு. இந்த எப்படி சொல்லுவா, 1 2 கணக்கு போடுற ஒரே ஜோடியா. அதாவது ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ, இது ஒரு சம்மு ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏபிசி பாக்ஸ் ப்ராடக்ட். இதே மாதிரி ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி, பி மைனஸ் சி, சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. இது ரெண்டும் ஒரே மாதிரியே செய்யலாம். எப்படி செய்கிறோம் அப்படின்ட்டு பாரு. ப்ரூஃப் போடுறேன். இது பாக்ஸ் ப்ராடக்ட்டு. அப்போ டிட்டர்மெண்ட் எடுத்துக்கோ. டே கவனி, டிட்டர்மெண்ட் எடுத்துக்கோ, எல்ஹெச்எஸ்ன்னு போட்டுக்கோ. ஃபஸ்ட்டில் ஏக்கு உள்ளது எழுதையில் ஏக்கு 1, பிக்கு 1, சிக்கு இல்லை. இதில் பி இருக்குது, சி இருக்குது, ஏ இல்லை. இதில் சி இருக்குது, ஏ இருக்குது, என்ன இல்லை? பி இல்லை. எழுதிட்டு ஓரத்தில் கணக்குள்ள பாக்ஸு ஏபிசின்னு எழுதிக்கோ, அவ்வளோதான். இதில் கடைசிலையா? இப்போ ஓப்பன் பண்ணால் உனக்கு ஆன்சரு. ஓப்பன் பண்ண ஆன்சர்னா 1 இன்ட்டு, இதுக்கு நேரம் விட்டுரு, இதுக்கு நேரம் விட்டுரு. 1 × 1 1 மைனஸ் 0. இது என்ன 1? -1. இதுக்கு நேரம் விட்டுட்டோம்னா 1 × 0 0 -1. சும்மா அப்படி வேணால் ப்ராக்கெட் போட்டுக்க. இது தனியாக இருக்குது ஏபிசி. அப்போ இது 1 × 1 -1 × -1 பாக்ஸு. சரியான்னு பார்த்துக்க. இது ஏபிசி. சரி, இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிக்க. இது 1 + 1. அப்போ இது ஏபிசி. அப்போ ஆட் பண்ணோம்னா என்ன வந்துடும்? 2 A in B C பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். அவ்வளோதான். இது ஒரு கணக்கு. A + B + C அந்த மாதிரி, A + B, B + C, C + C அந்த மாதிரி இருந்தால் அதில் மைனஸ் இருக்குது. அப்போ இதே மாதிரி தான் இதையும் செய்ய போகிறேன். ப்ரூஃபு அதே மாதிரி தான் அதையும் செய்ய போகிறேன். எப்போ கேட்டாலும் செய்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிறேன் உங்களை. எல்ஹெச்எஸ் டிட்டர்மினன்ட் ஏபிசி இதில் பார்த்து எழுதணும். ஏ இருக்குது, பி இருக்குது, சி இல்லை. பி இருக்குது, சி இருக்குது, ஏ இல்லை. சி இருக்குது, ஏ இருக்குது. ஏக்கு -1, சிக்கு 1 0. இப்போ 1 இன்ட்டு ஒரு 1 1. இது தேவையா? தேவையில்லை, விட்டுரு. இது என்ன 1 ஆயிரும்? +1 ஆயிரும்ல. மைனஸ் சேர்ந்துச்சுன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்கும்லடா, சேர்ந்தா என்ன ஆயிரும்? +1. அதுக்கு நேரம் விட்டோம்னா 0 மைனஸ், இது மைனஸ் மைனஸ் என்ன 1? +1. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன தான் வரும்? -1 தான் வரும். சரியான்னு பார்த்துக்க. இந்த இடம் புரியுதான்னு பார்த்துக்க. நடுவில் விட்டுட்டான். இது ரெண்டே பேருக்குன்னா 0, ஒரு மைனஸ் போட்டு வச்சிரு. இது ரெண்டே பேருக்குன்னா மைனஸ் மைனஸ் என்ன ஆகுங்க? +1. அப்போ 1 தானே போட முடியும். இங்கிட்ட என்ன இருக்குது? ஏ பி சி. ரைட்டு. இது 1 பெருக்கணும்னா, இது ரெண்டே பெருக்குனா -1.
ஏபிசி. இதெல்லாம் 3 மார்க் கணக்கு. ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா என்ன ஆயிரும்? 0. அந்த அங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்துக்க ஆன்சர். 0 அதை பெருக்குனா 0 தான். இது ஒரு கணக்கு. அப்போ யோசிக்கணும், ரெண்டும் ஒரே மாடல் தான் அப்படின்ட்டு. இதே மாதிரி ஒரு புக்கில் ஒன்று எக்ஸாம்பிள் இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு வந்தோம்னா வேஸ்ட்டு. பார்த்துக்க, நம்ம தான் யோசித்து நிதானமாக செய்யணும். என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இதில் 5 மார்க்கே செய்யலாம். இந்த எக்ஸாம்பிள் 6.17 இதில் எக்ஸாம்பிள் 6.17 இதே மாதிரி தான். அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பார்த்துக்கோ. கிவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, கொடுக்கப்பட்டது மேலே கொஸ்டின் வாசி பார்க்கணும். ஏ கமா பி கமா சி வெக்டார் என்பன ஒரே தளத்தில் ஆர் கோப்பலர்னு சொல்லியிருக்கான். அவனே சொல்லிட்டான். அப்போ கோப்பலர் சொன்னனால இதனுடைய பாக்ஸ் ப்ராடக்ட் வேல்யூ என்ன அர்த்தம்? 0ன்னு அர்த்தம். இது அவங்க ஒரே தளத்தில் அமைன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காண்டா. அப்போ இது நம்ம சொல்லித்தானே ஆகணும். 0ன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான்னா, ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ வந்து ஒரே தளத்தில் அமையும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். இதை கொடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். இப்போ நீ டிட்டர்மெண்ட் போடு, ஏபிசின்னு போடு, இது போட்டுருவோம். அப்போ இதுக்கு எழுதையில் 1 1 0 0 1 1 0 சாரி 1 0 1 ஓப்பன் பண்ணுவோம். 1 × 1 1, இது தேவையில்லை. -1 இன்ட்டு இது 0, இது -1 க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கிட்ட என்ன இருக்குது? ஏபிசி. இது ரெண்டையும் பெருக்கணும்னா -1 +1 ஆயிரும். 1 + 1 சரியான்னு பார்த்துக்கோ. இங்கிட்டு ஏபிசி. அப்போ 2 இன்ட்டு ஏபிசின்னு வருது. உனக்கு ஏற்கனவே மேலே இந்த ஏபிசிக்கு கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதான் இங்கே எழுதியிருக்கோம்ல. அதனால் அதை 0ன்னு போட்டால் 2 × 0 என்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். தேர்ஃபோர் இது வந்து ஒருதலை வெக்டர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் கணக்கு. புரிதான் பார்த்துக்க. தேர்ஃபோர் ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ என்பன ஒரே தளத்தில் அமையும், ஆர் கோப்லானர் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. புரிதான்னு பார்த்துக்க, என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துக்கோ. அதுவும் 6.18 அது சொல்லுவனே. 6.18 என்ன இருக்குன்னு சொல்லு. மணி பார்த்து வேணா சொல்லு. ஏ ப்ளஸ் பியா என்னது சொல்லு. ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அதான் கொஞ்சம் புக்கில் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியில் -ஏபிசி என்னமோ வரும், இல்லை +ஏபிசி என்னமோ வரும். கொஸ்டினில் தப்பாக இருக்கா ரைட்டாக இருக்கான்னு பாரு. என்ன கொடுத்துருக்கான்? சரி, இங்கே பாரு. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ. மணி பார்த்துக்குங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்து ரைட் சைடில் எழுதிக்கிடுவான். ஏ வந்து 1, சி வந்து 1 0, ஏ 1 பி 1 0, இது 1 1 1. எனக்குள்ளே ஏபிசி போட்டுக்கிறணும். ரைட் சைடில் ஆன்சர் வந்து புக்கில் தப்பாக இருந்துச்சு, பழைய புக்கில். அதனால் பார்த்துக்குருவோம். 1 இன்ட்டு ஓரொன்று 1 -0, இது தேவையில்லை. இங்கே வந்து +1 இந்த இதுக்கு நேரம் அப்படி விட்டோம்னா 1 × 1 1 - 1. இங்கிட்டு வந்து ஏபிசி. அதே மாதிரி தான் செய்கிறேன் எல்லா கணக்குமே, பாக்ஸ் மாதிரி. அப்போ 1 × 1 +1 இது என்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். இது பெருக்குனா 1 × 1 1 இது 1 1 -1 0 ஆயிரும். தேவையில்லை, விட்டுலாம். அப்போ இங்கிட்டு ஏபிசி. அப்போ ஆன்சர் வந்து +ஏபிசி வருது. சப்போஸ் புக்கில் -ஏபிசின்னு கொடுத்துருந்தா மாற்றிக்க 1 × ஏபிசி ஏபிசி. ஏன்னா புக்கில் பழசில் தப்பாக இருந்துச்சு. ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு அர்த்தம். இதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஏபிசி பார்த்துக்கோ, ப்ரூவ் பண்ணியிருக்கு.
இது ஒரு கணக்கு, அதே மாடல். இப்போ எத்தனை கணக்கு அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்த்துக்க. விட்டுட்டு வந்தோம்னா வேஸ்ட்டு, நம்ம மேலே தப்பு. எக்ஸசைஸ் 6.2ல ஃபஸ்ட்டு சம் வந்து 6.2ல ஃபஸ்ட்டு சம் வந்து இப்படி கேட்டிருக்கு. ஏ டாட்டு பி கிராஸ் சி அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு மீனிங் வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி தான். இதுக்கு மீனிங் வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி இது கேட்டிருக்கு. இதுக்கு அர்த்தம் இது, அவ்வளோதான். அப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஏ கொடுத்துருப்பாங்க, இல்லை எடுத்துக்கிறேன்னா பி கொடுத்துருப்பாங்க எடுத்துக்கிறேன்னு, சி கொடுத்துருப்பாங்க எடுத்துக்கிறேன்னு, பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசின்னு போட்டுக்கிற வேண்டியதான். இதைத்தான் கேட்டிருப்பாங்க அதில். அதுக்கு போல் அதை போட்டிருக்கேன், வேணால் எழுதிக்கலாம். ஏ டாட் பி கிராஸ் சி ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் போட்டுக்கிற வேண்டியதான். எனக்குள்ள ஆன்சரை சொல்லு. ஏக்கு என்ன இருக்குது? ஐ சும்மா சொல்லு. -2j வெக்டர்லாம் சொல்லாமல் சொல்லு சும்மா. அடுத்து எடுத்து எழுத வேண்டியதான். நம்பர் 1 -2 3 2 1 -2 3 2 1. அப்போ 1 இன்ட்டு ஆன்சர் ஒரு 1 1 + 4 + 2 இன்ட்டு ஆன்சர் ஒரு 2 3 2 6 + 3 இன்ட்டு ஆன்சர் 2 4 -3 1 இன்ட்டு 5 + 2 இன்ட்டு 8 + 3 இன்ட்டு 1 ஓரஞ்சு 5 எண்ணி 2 16 ஒரு 3 3. அப்போ ஆன்சர் வந்து 16 5 21 21 24ன்னு வருது. ஆன்சரை பார்த்துக்கோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு. இதுதான் இந்த கணக்குடைய ஆன்சர். இதே மாதிரி கணக்கு தான் 2 வால்யூம் ஆஃப் பேரலா எப்படி கேட்டிருக்கு. இணைகர திண்மத்தின் கன அளவு. அதே மாதிரி ஏ வெக்டார் கொடுத்துருப்பாங்க, பி வெக்டார் கொடுத்துருப்பாங்க, சியும் கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் ஏபிசி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு வரக்கூடிய ஆன்சரை பொறுத்து இல்லை 2 சைடு மாடலஸ் வேணால் போட்டுக்கோ. கடைசியில் ஆன்சர் மைனஸில் வந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றி விடணும், அவ்வளோதான். இப்போ ஏக்கு என்னன்னு சொல்லு. இந்த வரேன் 14i 10 மைனஸ் எடுத்து எழுத வேண்டியதா. -6 14 10 14 -10 -6 2 4 -2 பெரிய நம்பராக இருக்குது. ஏதாவது வெளியில் எடுத்து செய்யலாம். ஆனால் ஃபஸ்ட் ரோவில் இருந்து ஒரு 2 வேணால் வெளியே எடுத்துக்குவோம். ஃபஸ்ட் ரோவில் இருந்து வேணால் 2 எடுத்துக்கலாம். 2 எடுத்துக்க ஃபஸ்ட் ரோவில் இருந்து. செகண்ட் ரோவில் இருந்து ஒரு 2 எடுத்துக்கலாம். தேர்ட் ரோவில் இருந்து ஒரு 2 எடுத்துக்கலாம். எடுத்துட்டோன்னா கணக்கு சிறுசாயிரும். கீழே வந்து 1 2 -1 சரியா. 1 2 -1 மேலே என்ன வந்துடும்? -8 7 5 இங்கே 7 -5 2 என்னது? சாரி, இதை 3 தானே. 3 சரி. அடுத்து இங்கே என்ன வந்துடும்? 3 -3 -3. இது -10 +10 பார்த்துக்கோ. சரி, இப்போ பெருக்கி விட்டுரு. இது 8ன்னு ஆயிரம். எப்பயும் போல் ஓப்பன் பண்ணிக்கோ அந்த ஆன்சரை. -3 இன்ட்டு ஓரஞ்சு 5 3 2 6 +6 -7 இன்ட்டு ஓரேழு 7 -7 +3 +5 இன்ட்டு 7 2 14 +5 8 ஆரஞ்சு 11 11 இன்ட்டு 3 -33 -4 +1000 எல்லாங்க 28 சரியா. 5 நாள் எவ்வளோடா? 19 19 5 45 4 5 நாள் 9 95 +95. இப்போ ஆன்சரை கரெக்ட் பண்ணிக்க. 8 இன்ட்டு இது ரெண்டையும் கூட்டிக்க 28
3 1 10 12 123 33 கழிச்சிரு 0 என்ன வந்துடும் சரியான்னு பார்த்துக்கோ 3 10 12 90 சரியா ப்ளஸ் தான் அப்போ 98 72 720 யூனிட்ஸ்னு எழுதிக்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கோ மாடலஸ் போட்டிருக்கேன் ப்ளஸ் நம்பர் தான் அதனால் பிரச்சனை இல்லை ப்ளஸ் நம்பர் தான் பிரச்சனை இல்லைடா ப்ளஸ் நம்பர் தான் பிரச்சனை இல்லை மைனஸ் நம்பர் வந்தால் திருப்பி ப்ளஸ்ஸாக எடுத்து எழுதிக்கிங்க அதே கணக்கு தான் தேர்டு சம்மில் ஆன்சர் கொடுத்துருக்கு ஏ வெக்டார் கொடுத்துருக்கு பி வெக்டார் கொடுத்துருக்கு சி வெக்டார் கொடுத்துட்டு வால்யூம் ஆஃப் பேரலா இப்படி கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி ஈக்குவல் டு போட்டு 19 எடுக்கணும் 90 எடுக்கையில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 19 எடுக்கணும் ஏன்னா நம்ம ப்ளஸ் 90 வந்தாலும் 90 தான் போடுவான் மைனஸ் 90 வந்தாலும் என்ன தான் போடுவான் 90 தான் போடுவான் அவன் 990 அலகுகள் கொடுத்துருக்கான் பாரு எதுனா வெறும் ஆன்சரை கொடுத்துருக்கான் ஆனால் 2 ஆன்சரை போடலாம் மைனஸ் ஆன்சர் போடலாம் அதெல்லாம் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஏபிசிக்கு சொல்லு இதுதான் கான்செப்ட் ஆன்சர் கொடுத்துருக்கேன் நான் செய்ய போகிறேன் அவ்வளோதான் ஏக்கு என்ன மைனஸ் 2k அவ்வளோதான் இதே கான்செப்ட் அப்படியே எடுத்து செய்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது இந்த டிட்டர்மெண்ட் போட்டுக்க ஈக்குவல் டு போட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 19 போட்டுக்கணும் 7 lambda minus 2 1 2 minus 1 minus 3 7 5 அவ்வளோதான் அப்போ 7 இன்ட்டு 5 2s are 10 plus 7 minus lambda இன்ட்டு 1 5 is 5 minus 3 minus 2 இன்ட்டு 1 7 is 7 plus 3 2s are 6 equal to plus or minus 90 இப்போ சரி பண்ணிக்கோ 7 into 17 lambda into 2 2 into 13 equal to plus or minus 90 7 49 9 மிச்சம் 4 ஓவரேல் 7 நாளும் 11 மைனஸ் 2 lambda 26 equal to plus or minus 90 இது ரெண்டையும் கழிச்சா என்ன வரும்னு பாரு 9ல் 6 போச்சுன்னா 3 11ல் 2 போச்சுன்னா 9 93 மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 90 இதோட வச்சுட்டு சின்னதாக கோடு போட்டு ரெண்டாக பிரிச்சுக்கோ 93 மைனஸ் 2 லாம்டா ஈக்குவல் டு ப்ளஸ் 91 93 மைனஸ் 2 லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் 91 ரெண்டு ஆன்சர் வரும் லாம்டா அப்போ மைனஸ் 2 லாம்டான்னு எழுதிட்டு 90 மைனஸ் அங்கிட்டு கொண்டு போனால் மைனஸ் 93 அப்போ மைனஸ் 2 லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் 3 அடிச்சுட்டா லாம்டா ஈக்குவல் டு 3/2ன்னு ஒரு ஆன்சர் வருது லாம்டா ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு ஒரு ஆன்சர் வருது அந்த சைடு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்துக்கோ மைனஸ் 2 லாம்டா வச்சுட்டு மைனஸ் 90 மைனஸ் 93 இப்போ என்னன்னு பார்த்துக்கோ என்ன வருதுன்னு பாரு தானே கேட்டேன் தப்புனா மேலே தான் பார்க்க முடியும் தப்புனாலே மேலே தான் பார்க்கணும் இந்த இடமா இன்னும் வரிசையாக தப்பா தான் மைனஸ் 3k இந்த இடம் தப்பாகும் 3 இப்போ இந்த இடம் தப்பாகும் மைனஸ் 3 இப்போ 9 ஆயிடுது 3 9 339 இங்கே தப்பாயிரும் இங்கே ரவுண்டட் ஆயிரும் இந்த இடம் ரவுண்டட் ஆயிரும் ஒன்று தப்பானா எல்லாம் தப்பாயிரும் அப்படியே சரி பண்ணு 119னா எவ்வளோடா 90ஆடா 80 80 ரைட்டு இப்போ இங்கே 80 இப்போ மைனஸ் 80 என்ன மணி 9 இப்போ 10 ஆனால் மைனஸ் 10 தானே இது மைனஸ் 2 தானே இது அப்போ மைனஸ் 5 இது ஒரு ஆன்சர் இதே மாதிரி இது 80 அங்கிட்டு கொண்டு போனால் மைனஸ் 80
90 170 மைனஸ் 170 மைனஸ் 2 லேம்டா அடிச்சிரு. லேம்டா ஈக்குவல் டு 170 பாதி 85 85. இது ஒரு ஆன்சரு. ஒரு ஆன்சர் இருக்கா, ரெண்டு ஆன்சர் இருக்கான்னு பார்த்து. ஒரு ஆன்சர் ஏன் கொடுத்துருக்கான் அப்படின்னா, இந்த இடத்துல அவன் பாசிட்டிவ்லேயே கொடுத்துட்டான், 90லேயே ப்ளஸ்லேயே கொடுத்துட்டான்ல, அதனால எடுத்து இந்த ஆன்சர் போட்டிருப்பாங்க. தெரியுதா சொல்றது? நம்ம ரெண்டு ஆன்சர் எடுத்து செய்யலாம், பார்த்துக்க. 6.12 6.12 என்னமோ சொல்லியிருக்கு பாரு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கணக்குன்னு நினைக்கிறேன், எக்ஸசைஸ் உள்ள மாதிரி. ஏ வெக்டார் கொடுத்துருக்கு, பி வெக்டார் கொடுத்துருக்கு, சி வெக்டார் கொடுத்துருக்கு. 6.15ல் ஃபஸ்ட்டு கணக்கு மாதிரியே ஏ டாட் பி கிராஸ் தானே கேட்டிருக்கு. அப்போ இதுக்கு பாக்ஸ் தானே அர்த்தம். இதெல்லாம் கேட்டால் விடக்கூடாது, அதான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன். ஃபஸ்ட்டு கணக்கு மாதிரி இருக்குது. பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசின்னு அர்த்தம், கப்பா பெருக்கம் அப்படின்னு அர்த்தம். டிட்டர்மினன்ட் போடணும். இதுக்கு ஆன்சர் சொல்லு. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஐ இல்லை, சியில் சி 4 மைனஸ் 5 1 மைனஸ் 2 1 மைனஸ் 3 மைனஸ் 1 5. ஓப்பன் பண்ணிக்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் உன் திறமை தான். I2 10 மைனஸ் 4 ப்ளஸ் 1 இன்ட்டு ஓரஞ்சு 5 தேவையில்லை, ப்ளஸ் 5 இன்ட்டு 4 தேவையில்லை, மைனஸ் 3 இன்ட்டு 6 ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 5 ப்ளஸ் 5 இன்ட்டு 4 6 3 18 மைனஸ் 5 5 20. அப்போ 8 5 13 23 மைனஸ் 3. ஆன்சர் என்னன்னு பாரு. திருப்பி திருப்பி அதை தாண்டா தம்பி செய்வேன். 6 3 13 என்னன்னு பாரு. அதில் வால்யூமா பேரலா இப்படி தான் கேட்டிருக்கு. இணைகர திண்மத்தின் கன அளவுன்னு கேட்டிருக்கு தமிழில். அப்போ மறுபடியும் அதுதான் செய்யணும். ஒரே கான்செப்ட் தான், குரூப்பிங் மாதிரி தான். பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அதுக்கு நீ மாடலஸ் போட்டு ஆன்சர் எடுக்கணும், அவ்வளோதான். இதுதான் வால்யூமா பேரலா இப்படி இணைகர திண்மத்தின் கன அளவு. இதுதான் மணிகிட்ட படிஞ்சுன்னா மணி உட்காந்து பார்க்கவே மாட்டேது. மணி திருப்பி சொல்லிட்டேன், நோட்டை எடுத்து இல்லை புக்கை எடுத்து இல்லை சொல்யூஷன் புக்கை எடுத்து புக்கையும் வச்சுக்கிட்டு கொஸ்டினை வச்சுக்கிட்டு இப்படியே நீ ஒன்று ஒன்றா திருப்பலாம், நல்ல மார்க் வாங்கலாம், சென்டை வாங்கலாம். இல்லைனா நீ மார்க் எதிர்பார்க்காத, ஜஸ்ட்டு பாஸ் ஆகலாம். திருப்பி திருப்பி வார்த்தையை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்க முடியாது. இந்த ஒரு எக்ஸசைஸை செய்கிறேன், அதே மாதிரி பார்க்க தெரியாதா உனக்கு? ஓ இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தெரியாதா? பாக்ஸ் ப்ராடக்ட்னா இதுதான், அவ்வளோதான், முடிஞ்சு, ரைட், அடுத்த எனக்கு போவோம். அப்படி பார்க்க தெரியாதா? வருஷம் போல் வார்த்தை சொல்லி கொடுப்பாங்களா? நீங்கள் பார்க்குற ஸ்டைலே தப்பாக இருக்குது. நீ இப்பெல்லாம் உட்காந்து பார்த்துருக்கலாம், ஓடிட்டிய பார்த்துக்குங்க, அவ்வளோன்னு சொல்லிட்டேன். கடைசி நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. படித்து அந்தந்த நேரத்தில் அப்படி அப்படியே இனிமேல் இதை சொல்ல முடியாதுல்ல. செகண்ட் வால்யூம் போயிட்டோம்னா இதை பற்றி பேசவே முடியாது. அது பெருசு செகண்ட் வால்யூம், பார்த்துக்குங்க. எனக்கு ஒன்றும் கிடையாது. ஏபிசி சொல்லு. ம் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அவ்வளோதான். டிட்டர்மெண்ட் போட போகிறேன். இது ஓயாமல் வாத்தியார் செய்வாங்களா? அதுக்கு தான் ஹோம் ஒர்க்கும் கொடுத்துருவாங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் மணி, இல்லைனா காலேஜ் படிக்கலாம் நம்ம லாய்க்கு இல்லை. பார்த்துக்குங்க, தனியாக நம்மளாம் ப்ரிப்பரேஷன் பண்ணால் தான் படிக்க முடியும். 4 மைனஸ் 1 ப்ளஸ் 3 இன்ட்டு 1 2 is 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 இன்ட்டு 1 3 1 1 சார் 1 3 2 சார் 6 2 இன்ட்டு 3 ப்ளஸ் 3 இன்ட்டு 5 ப்ளஸ் 4 இன்ட்டு மைனஸ் 7 3 2 சார் 6 5 3 சார் 15 எல்லாங்க 28. ஆரஞ்சு 11 21 மைனஸ் 28 மைனஸ் 7. இதை இது போட்டிருக்கோம், டிட்டர்மெண்ட் போட்டிருக்கோம், ரெண்டு சைடும் மாடலஸ் போட்டிருக்கு. அதனால் இது ப்ளஸ் ஆயிரும். ஆன்சரை பார்த்துக்க என்னன்னு. ப்ளஸ்ன்னு போட்டு யூனிட்ஸ்னு போட்டுக்கு, இல்லை கியூபிக் யூனிட்ஸ்னு போட்டிருக்கானான்னு பாரு, கன அலகுன்னு போட்டிருக்கானான்னு பாரு. அப்போ கியூபிக் யூனிட்ஸ்னு போடணும், ஏன்னா இது வால்யூம்னால. மைனஸை ப்ளஸ் ஆக்கி எழுதியிருக்கேன், புரியுதான்னு பார்த்துங்க. ஏன்னா மாடலஸ் இருக்கனால. இவ்வளோ தான் கணக்கு. இது என்ன 2 மார்க் கொடுப்பேன், இல்லை 3 மார்க் கொடுப்பேன். இதை விட்டுட்டு வந்தோம்னா அசிங்கமாக இல்லையா? 7th 11th படிக்கிறிய பாக்ஸ் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணுறது. 6.13 என்ன கொடுத்துருக்கு, 14ல். சொல்லு. அதே மாதிரி தான் 0 வரணும், அவ்வளோதான்.
கோப்பனாருன்னு சொன்னான்னா இல்லை எம்னா ஜீரோன்னு வச்சு கொண்டு வரணும். திருப்பி திருப்பி அதே செஞ்சுக்கிட்டே இருக்கேன், தெரியலையா அவனுக்கு? அதான் கான்செப்ட் குரூப்பிங் சொல்கிறது. குரூப்பிங்னா ஒரே மாடலில் செய்கிறது. ஏபிசி சொல்லு. I plus 2j minus 3k 2j 2i ஆ 2i minus j plus 2k ம் 3i plus j minus சரி, பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி கண்டுபிடிப்போம். ஏபிசி கண்டுபிடிக்கல. 1 2 minus 3 2 minus 1 2 3 1 minus 1 1 1 1 சார் 1 minus 2 minus 2 into 1 2 is 2 minus 2 3 2 சார் 6 minus 3 into நடுவில் மைனஸ் 1 2 is 2 plus 3 1 into minus 1 minus 2 into minus 8 minus 3 into 5 ஓர் 1 1 minus 1 எண்ணி 2 16 plus 16 minus 15 16 minus 16 equal to 0. therefore கோப்ளானார் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், ஒரே தளத்தில் அமையும் அப்படின்னு அர்த்தம். 6.15ல் 6.15ல் ஏபிசின்னு கொடுத்துட்டு கோப்ளானார்னு சொல்லிட்டான் அவன். கோப்ளானார்னு சொன்னனால ஈக்குவல் டு 0ன்னு வச்சிடணும். கிவன் இது ஒரு தளத்தில் அமையும் சொல்லி கொடுத்துட்டான், ஒரு தளத்தில் அமையும். அப்போ 0ன்னு வச்சுட்டு டிட்டர்மெண்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு போட்டு எம் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், இப்படி ஃப்ரேம் பண்ணிக்கிறேன் கொஸ்டினை. டக்கு டக்குன்னு அதுக்குள்ளே ஃபில்லப் பண்ண வேண்டியதான். சொல்லு. அவ்வளோதான். டூ minus 1 3 3 2 1 1 m 4 2 into 4 2 சார் 8 minus m plus 1 into மனசை ஒருநிலைப்படுத்தி செஞ்சால் எல்லாமே செய்யலாம். 3m minus 2 equal to 0. இது உள்ள மல்டிப்ளை பண்ண 16 minus 2m plus 1 into 11 11 3 3 சார் 9m minus 2 equal to 0. சாரி minus 6 ஆடா, 3 2 சார் 6 ரைட் தானே? இப்போ எம்மை சரி பண்ணு. இது 2 எம் 7 எம்மாடா மணி 7m ப்ளஸ் தானே? இதில் 6 போச்சுன்னா 10 21 வருமானு பாரு. equal to 0. 7m equal to minus 21. m equal to minus 3. இதுதான் ஆன்சர். இதெல்லாம் 6.16 அதெல்லாம் கேட்பாங்க, விட்டுட்டு வரக்கூடாது. பொறுமையாக செய்ய முடியலன்னா கடைசியில் உட்காந்து செய்யணும். அதில் பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க பொசிஷன் வெக்டார்னு. அப்போ ஒன்று ஓஏ வெக்டார்னு எடுத்துரு, ஒன்று ஓபி வெக்டார்னு எடுத்துரு, ஒன்று ஓசி வெக்டார்னு எடு, ஒன்று ஓடின்னு எடுத்துட்டு எது வேணால் கண்டுபிடிக்கலாம். ஏபி கண்டுபிடிக்கனா ஏபி கண்டுபிடி, ஏசி கண்டுபிடி, ஏடி கண்டுபிடி, எது வேணால் கண்டுபிடிக்கலாம். அவன் இஷ்டம். புக்கில் என்ன இருக்குன்னு தெரியல. ஏபி அப்படின்னா ஓபி மைனஸ் ஓஏ ஒரே தளத்தில் அமைன்னு கொடுத்துருப்பாங்க. லையிங் ஆன் சேம் பிளேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ஓசி மைனஸ் ஓஏ. இதெல்லாம் பொறுமையாக நிதானமாக கண்டுபிடிக்கணும். இல்லை செய்ய முடியாட்டாலும் ஸ்டெப் எடுத்து கரெக்டாக கொண்டு வரணும். இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு சொல்லு. இதை 6 சரி 16 minus 19 அவ்வளோதான். எழுதிக்கிறது தெரியாதா? சப்ராக்ட் பண்ணு. ஏபி ஓபி மைனஸ் ஓஏன்னு எழுதியிருக்கேன். இதிலிருந்து கழி 16 6 போச்சுன்னா 10 அப்படியே கழிச்சிக்கிற வேண்டியது தானே? டேரெக்டாக கழிக்கிறேன். minus 19 ப்ளஸ் 7 ஆயிரும். அப்போ minus 12 ஜே, இது -4 அப்படியே தான் வரும். அவ்வளோதான், கழிச்சிட்டேன். இதுக்கு எழுதணுமா ஸ்டெப்பு உனக்கு? ஓசி மைனஸ் ஓஏ இப்படி வா. 0 -6 -6 3 மைனஸ் இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ 10 10 இது -6 அப்படியே வந்துடும். -6k அவ்வளோதான். அடுத்து ஓடி மைனஸ் ஓஏ, ஓடியிலிருந்து ஓஏ
இங்கேருந்து இங்கே 2 மைனஸ் 6 மைனஸ் 4i மைனஸ் 5 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 7 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 10 மைனஸ் 0 10 கே. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பாக்ஸ் போடணும். அதுக்கு தான் ஒரே இதில் செய்கிறேன்னா ஈஸியாக அதிலே முடிச்சுருவோம் அப்படின்ட்டு பாக்ஸ் போட்டு ஏபி ஏசி ஏடி அவ்வளோதான். ஆன்சர் 0 வருதான்னு பார்த்தா உன் திறமை. 10 12 4 10 மைனஸ் 12 4 மைனஸ் 6 10 6 மைனஸ் 6 10 மைனஸ் 6 இதில் மைனஸ் 4 2 10 மைனஸ் 4 2 10 அப்படியே ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணு. உன் புத்திசாலித்தனம் தான் எல்லாமே. யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பெரிய நம்பராக இருக்குனால ஏதாவது நம்பரை வெளியே எடுப்போம். மேலே வேணால் 2 வெளியேடு, கீழே 2 வெளியேடு. நானாகத்தான் செய்கிறேன். அடுத்து 2 வெளியே எடுத்துக்க சிறுசாகிக்கிறக்காண்டி. I 2 10 O 2 2 E 2 4 மூவி 2 6 I 2 10 மூவி 2 6 E 2 4 O 2 2 I 2 10 8ன்னு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணு. அவ்வளோதான். அதுப்பா எந்த இடத்துலடா? இங்கேயாப்பா? இந்த இடமா? இதா இந்த இடத்துல 6 கரெக்ட். அப்போ 4 2 8 5 போட்டேன். அதுக்கு நேரம் ஓப்பன் பண்ணால் 5 25 ப்ளஸ் 3 ப்ளஸ் 6 இன்ட்டு மைனஸ் 15 மைனஸ் 6 மைனஸ் 2 இன்ட்டு கரெக்டானு பார்த்துக்கோ. ஒரு 3 3 மைனஸ் 3 ப்ளஸ் 10 அவ்வளோதான். 8 இன்ட்டு 5 இன்ட்டு 28 ப்ளஸ் 6 இன்ட்டு மைனஸ் 21 மைனஸ் 2 இன்ட்டு 7 கரெக்டானு பார்த்துக்கோ. 0 வரணும். 8 இன்ட்டு 8 40க்கு 0 மிச்சம் 4 I 2 10 4 14 மைனஸ் 1 6 6 6 12 7 2 14 சரியா பாருமணி. 8 இன்ட்டு 140 மைனஸ் 140 சரிதானே? 0 therefore கோப்ளனர். சரியாடா? நான் 8 வெளியே எடுத்திருக்கேன் மணி, வேற ஒன்றும் இல்லை. பயந்துராதிய. குரூப்பிங் மெத்தடுன்னு சொல்கிறது 6.5ல் 5வது சம்ம சொல்லு. ஏ வெக்டார் பிசியா மைனஸ் 2i ப்ளஸ் 5j ப்ளஸ் 3k. சொல்லு. I ப்ளஸ் 3kயா? ஜே. சரி. அடுத்து அவ்வளோதானா? சரி, என்ன கேட்டிருக்கு? அப்படின்னா இது வால்யூமா பேரலாய்டு. அதான் ஒன்று சொன்னேன். பேரலாய்டு அப்படிங்கிறது பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி 2 சைடு மாடுலஸ் போடணும். அவ்வளோதான். இதுதான் கணக்கு. அப்போ நீ டிட்டர்மெண்ட் போட்டு ஆன்சர் கிடச்சில ப்ளஸ் மைனஸில் வந்தால் ப்ளஸ் ஆக்கி விடு. இது உனக்கு தெரியாதா? அதெல்லாம் ஓயாமல் செய்யக்கூடாதுன்றனால தான் குரூப்பிங்காக செய்கிறது. குரூப்பிங்னா மொத்தமாக மாடல் ஒரு டைப் ஆஃப் சம்பளாக எடுத்து செய்கிறது பேர் குரூப்பிங். எனக்கு நேரம் இல்லை, இல்லைன்னா எல்லாமே செய்யலாம். 12 ப்ளஸ் 2 மைனஸ் 5 இன்ட்டு 4 மைனஸ் 6 ப்ளஸ் 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 9. அப்போ 12 2 14 மைனஸ் 28 மைனஸ் 5 சாரி I 2 10 மைனஸ் 10 ப்ளஸ் 10 9 10 30 சரியான்னு பார்த்துக்கோ. 30 10 40 12 ஆன்சராக பாரு, 22 ஆன்சரான்னு பார்த்துக்கோ. 10 30 10 40 40ல் 28 போச்சுன்னா 12 12 கியூபிக் யூனிட்ஸ். ஆன்சரை பார்த்துக்கோ. வேற என்ன கேட்டிருக்குன்னு பாரு. அதில் மணி இந்த கொஸ்டின் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இதில் வால்யூமா பேரலாய்டு கண்டுபிடிச்சிருக்கேன், ஆனால் ஹைட்டு கேட்டிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிக்கிறதுல எக்ஸ்ட்ரா பி கிராஸ் சிக்கு மாடல்ஸ் கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் சினா டிட்டர்மினண்ட்டு I வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார். பிக்கு என்னடா இருந்துச்சு? 1 3 மைனஸ் 2. சிக்கு என்னடா?
அவ்வளோதான். இதை கண்டுபிடிச்சிக்கோ. வெறும் வால்யூம் தான் அதை கேட்டுட்டு ஹைட்லாம் எக்ஸ்ட்ரா இதை கண்டுபிடிச்சி என்ன செய்ய 2 டிவைட் பண்ணி கொண்டு போகணும். இந்த செய்கிறேன் பார். I வெக்டார் 4 3s are 12 + 2 minus j வெக்டார் 1 4s are 4 3 2s are 6 ப்ளஸ் k வெக்டார் சரிதானா 1 + 9 அப்போ 12 4 14i -2 + 2j ப்ளஸ் 10k சரியா மணி. மாடுலஸ் போட்டுருவோமா b கிராஸ் c. அப்போ ரூட் ஆஃப் 196 + 4 + 100 சரியாப்பா 200 300ஆடா. அப்போ 100 × 3ன்னு பிரிச்சலாமா. அப்போ 10√3ன்னு வந்துருமா. சரியா சொல்கிறது 10√3. இப்போ ஹைட்டு போட்டுட்டு ஹைட்டு ஈக்குவல் டு அவன் கண்டுபிடிச்சோம்ல வால்யூம் ஆஃப் பேரலாய்டு டிவைடட் பை அதை கண்டுபிடிச்சிக்க இந்த பி கிராஸ் சி மாடுலஸ் பி கிராஸ் சி. மேலே வந்து 12 சரியா கீழே வந்து 10√3 5 2s are 10 6 2s are 12 6 by என்னடா இருக்குது 5√3 மேலே கீழே √3 கீழே இருக்கக்கூடாது √3 மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்போ 6√3 டிவைடட் பை 5 × 3 வந்துடும்ல. இரண்டு அடிச்சுட்டா என்ன வந்துடும் 2√3 5. இதுதான் ஹச். புரியுதான்னு பார். இந்த கணக்கெல்லாம் கேட்டால் விட்டுறக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஸ்டெப் செஞ்சுருக்கோம் நம்ம அவ்வளோதான். மணி ஏ வெக்டார் என்ன மணி ஆ ஆ ஆ ஆ ம் 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 அவ்வளோதான். பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி கண்டுபிடி. டிட்டர்மன் போடு 2 3 1 1 -2 2 3 1 3 2 × 6 -2 -3 × 1 3 3 3 2s are 6 plus 1 × 1 1s are 1 plus 6. அப்போ 2 × -8 -3 × -3 plus 1 × 7 8 2s are 16 plus 9 plus 7 9 10 16 - 16 0. therefore கோப்ளானர். இப்படிதான் பார்த்துக்க. 7th சம்மு அதே மாடல் தான். ஏ வெக்டார் ஒன்று எடுத்துக்கோ, பின்னு ஒன்று எடுத்துக்கோ, சின்னு ஒன்று எடுத்துக்கோ. அவன் வந்து கோப்ளானர்னு சொல்லிட்டு C3 என்னமோ கேட்டிருக்கான். அவ்வளோதான். இது சொல்லு. ஆ ஆ ஆ ம் 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 C1 சீட்டுக்கு மேலே கொடுத்துருக்கான பாரு. C1க்கு கொடுத்துருக்கான பாரு மேலே கொஸ்டின். இந்த சொல்கிறான் பாரு. அப்போ 1ன்னு போட்டு ஐன்னு வந்துடும். சீட்டு அவ்வளோதான். C3 கேட்பாங்க. இதுதான் கணக்கு. இது என்ன இருக்குது உனக்கு பயப்படுறதுக்கு? அதான் உன்னை கேட்டேன். மேலே கொடுத்துருக்கான் பாரு அப்படின்னு. இது கொடுத்துருக்கு. அப்போ அதுக்கு அப்ளை பண்ண தெரியாதா? அவ்வளோதான். மேலே 1 1 1 கீழே 1 0 0 1 2 C3. இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும்ல. இல்லை செகண்ட் ரோலையும் கண்டுபிடிக்கலாம். எப்படி இந்த ரோலை ஓப்பன் பண்ணலாம். எக்ஸ்பேண்டுன்னு எழுதி விரிவுபடுத்துகன்னு அர்த்தம். எக்ஸ்பேண்டு இதுக்கு பேர் என்னது R2. இது ப்ளஸ் இது மைனஸ் தானே. அப்போ -1 இன்ட்டு இதுக்கு நேரம் உள்ள அப்படி விட்டுட்டோம்னா 1 × C3 C3 1 × 2 -2 ஈக்குவல் டு 0. உள்ளே பெருக்கணும்னா -C3 + 2 ஈக்குவல் டு 0. C3 ஈக்குவல் டு -2 அடிச்சிட்டோம்னா 2 ஆன் பார். அவ்வளோதான். சிம்பிளாக செஞ்சுருக்கேன். எதில் வேணால் ஓப்பன் பண்ணலாம். ஓ இஷ்டம். நீ R1ல் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிக்க. 1 × இப்படியே கொண்டு வரணும். நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வந்து R2ல் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக இருக்குமே. ஏன்னா இது ஒன்று மட்டும் பண்ணால் போதும். மற்ற ரெண்டு என்ன இருக்குது அதனால் செஞ்சுருக்கோம். அவ்வளோதான். சும்மா
நம்மளோட இதை காட்டுறக்காண்டி, திறமையை காட்டுறக்காண்டி தான், வேற